நீங்கள் இப்போ வரக்கூடிய டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியுடைய குரூப் 1, குரூப் 2, குரூப் 4, விஏ அந்த மாதிரி எல்லா எக்ஸாமினேஷனுக்காகவும் இந்தியாவுடைய லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்மான அன்அகாடமி நிறைய பேட்ச் கோர்சஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த பேட்ச் கோர்சஸில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். குரூப் 1க்கு தனியாக, குரூப் 2, குரூப் 4, விஏ தனித்தனியான பேட்ச் கோர்சஸ் கண்டக்ட் பண்ணுறாங்க. இந்த பேட்ச் கோர்ஸில் நீங்கள் ஜாயின் பண்ண உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனில் மெகா ஆஃபரும் கொடுக்குறாங்க. அதாவது ஒரு 12 மந்த்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷனலாக 3 மாதம் உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி தராங்க. அதே போல் 24 மந்த்ஸ் சப்ஸ்கிரிப்ஷன் எடுக்கும்போது உங்களுக்கு 4 மந்த்ஸ்க்கான சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீயாக கிடைக்குது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் அரசுவேலுடைய சப்ஸ்கிரைபராக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்காகவே ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கூப்பன் கோட், அதாவது ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய அரசு 10 அப்படி சொல்லக்கூடிய இந்த கூப்பன் கோட் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இமீடியட்டாக 10% டிஸ்கவுண்ட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இந்த பேட்ச் கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு டாப் எஜுகேட்டர்ஸ் உங்களுக்கு லைவ் கிளாஸஸ் இருப்பாங்க, கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷன் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ரெகுலராக நீங்கள் ஆன்லைன்லேயே டவுட் கிளியரிங் செஷன்ஸும் கேட்டுக்கலாம். தென் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் இருக்கும், கம்ப்ளீட் எக்ஸாஸ்டிவ் கவரேஜ் ஆஃப் சிலபஸ் கிடைக்கும், வீக்லி ஃப்ரீ மார்க் டெஸ்ட் இருக்கும். இது தவிர்த்து உங்களுக்கு பிடிஎஃப் மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ ஒவ்வொன்றுக்குமான பேட்ச் கோர்ஸ், அதாவது குரூப் 1க்கான, குரூப் 2 எல்லாமே தனித்தனியான டேட்ஸில் கமிங் இந்த 29 செப்டம்பர் அண்ட் 1 அக்டோபர் ஸ்டார்ட் ஆக இருக்குது. நீங்கள் எந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களோ அந்த எக்ஸாமினேஷனுக்கான குரூப் 4 அந்த பேட்ச் கோர்ஸில் போய் ஜாயின் பண்ணுங்கள். குரூப் 4 விஏவுக்கான பேட்ச் கோர்ஸும் 1 அக்டோபர்லாம் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ எந்த பேட்ச் கோர்ஸ் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் நம்மளுடைய ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் கோடான அரசு 10 யூஸ் பண்ணி இமீடியட் 10% டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணுங்கள். நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசு வேலை சேனலுக்கு மீண்டும் ஒரு முறை உங்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். இந்த வேலைவாய்ப்பு நம்ம 10ஆம் வகுப்பு கல்வித் தொகுதிக்கு அறிவிக்கப்பட்டக்கூடிய ஒரு மாபெரும் வேலைவாய்ப்பை தான் பார்க்க போகிறோம். கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்ட காலிப்பினங்கள் இருக்கிறதா அறிவிச்சிருக்காங்க. கிளர்க்கு, எம்டிஎஸ் இந்த மாதிரி பல்வேறு வகையான பதவிகள் இருக்குது. மொத்தமாக 9 வகையான கேட்டகரியில் அலடுக்கப்படுறதா அறிவிச்சிருக்காங்க. தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய அனைத்து மாவட்டத்தை சேர்ந்தவங்களும் தாராளம் அந்த பணிகளுக்கு விண்ணப்பிக்கலாம். இது ஒரு கவர்மெண்ட்டுடைய பெர்மனன்ட் ஜாப் தான். ஸோ அதுக்கான சேலரியை பொறுத்த வரைக்கும் கவர்மெண்ட் எம்ப்ளாய்ஸ் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான பேசிக் சேலரி, அலவன்ஸு எல்லாமே கிடைக்கும். ஸோ இந்த பதவிகளுக்கு யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிப்பது, இது பற்றின முழுமையான தகவலை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். இது மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய பயனுள்ள தகவலை நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க விரும்புனீங்கன்னா மறக்காமல் நம்ம அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துருக்க அந்த வேலைவாய்ப்பிற்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன், அதாவது டைரக்ட் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் குரூப் சி சிவிலியன் போஸ்ட் இன் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதாவது ஏர்ஃபோர்ஸ்னுடைய குரூப் சி சிவிலியன் போஸ்ட் தான், சரிங்களா? இது வந்துட்டு ஏர்ஃபோர்ஸ் போஸ்ட் கிடையாது, அதில் இருக்கக்கூடிய சிவிலியன் வேகன்சிஸ் தான். இல்லை ஒவ்வொரு யூனிட் வைஸான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கார்பெண்டர் இருக்குது, அப்புறம் எம்டிஎஸ் அதாவது மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், அப்புறம் ஹச்கேஎஸ்னா ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப், அடுத்து எம்டிஎஸில் வந்துட்டு தனித்தனியான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, குக், ஓஜி கொடுத்துருக்காங்க, அப்புறம் ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப் எல்லாமே ஒவ்வொரு யூனிட் வைஸான வேகன்சிஸ் இருக்குது. இதில் நீங்கள் ஒவ்வொரு கமாண்ட் வைஸ், அதாவது சென்ட்ரல் கமாண்டு, சதர்ன் கமாண்டு, அப்புறம் ட்ரைனிங் கமாண்ட் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. இது எந்த கமாண்டுக்கு வேணும் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். சதர்ன் ஏர் கமாண்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெங்களூரில் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோல் வந்துட்டு மைசூர்லேயும் வேகன்சிஸ் இருக்குது. இதுக்கு மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ணணும் இல்லை, சரிங்களா? ட்ரைனிங் கமாண்டில் கூட வேகன்சிஸ் இருக்குது. எங்கே வேணாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்க முடியும். ஈவன் சென்னையில் கூட தாம்பரம், ஆவடியிலலாம் வேகன்சிஸ் இருக்குது, கோயம்புத்தூரில் வேகன்சிஸ் இருக்குது, நியரஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹைதராபாத், செகந்திராபாத்தில் வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றிலையும் தனித்தனியான வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துக்குமே பேசிக்காக குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா 10th, அப்புறம் 12th, ஒரு சில போஸ்ட்டுக்கு ஐடிஐ படித்தவங்க மாதிரி விண்ணப்பிக்கலாம் சொல்லியிருக்காங்க. இதில் லோயர் டிவிஷன் கிளர்க் சொல்லக்கூடிய எல்டிசி போஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. எல்டிசியை பொறுத்த வரைக்கும் பெங்களூரில் வேகன்சிஸ் இருக்குது, அப்புறம் கர்நாடகா பெல்காவியில் கொடுத்துருக்காங்க, தென் சென்னையில் கூட வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க. அதுபோல் கோயம்புத்தூர்லையும் எல்டிசி வேகன்சிஸ் இருக்குது, ஹைதராபாத்தில் வேகன்சிஸ் இருக்குது, அப்புறம் ஸ்டோர் கீப்பர் போஸ்ட்டு, சூப்பரண்டன்ட் போஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு மெஸ் ஸ்டாஃப் போஸ்ட், இந்த மாதிரி ஓவராலாக கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? எந்த கமாண்டுக்கு வேணாலும் நீங்கள் தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். பட் எந்த கமாண்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண அந்த போஸ்ட் அட்ரஸ் தான் உங்களை அப்ளிகேஷனை நீங்கள் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்கள் சென்னைக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களை அப்ளிகேஷன் ஃபார்ம் மற்றும் தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ண வேண்டிய அட்ரஸ் பார்த்தீங்கன்னா ஏர் ஆஃபீஸர் கமாண்டிங், ஏர்ஃபோர்ஸ் ஸ்டேஷன், தாம்பரம், சென்னை 46 சொல்லக்கூடிய இந்த அட்ரஸ்க்கு நீங்கள் சென்ட் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கும், சரிங்களா? அதுபோல் இந்த வேலைவாய்ப்பிற்கு எந்த விதமான அப்ளிகேஷன் ஃபீஸும் நீங்கள் பே பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் அப்ளிகேஷன் மற்றும் தேவையான டாக்குமெண்ட்ஸ் அட்டாச் பண்ணி சென்ட் பண்ணாலே போதுமானது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18 அண்ட் மேக்ஸிமம் 25 வயசு உள்ளவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி SC/STக்கு 5 ஆண்டுகள், OBCக்கு 3 ஆண்டுகள் கொடுப்பாங்க. தென் நான் ஆல்ரெடி சொன்னது எல்லாமே பெர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் பண்ணுறதால சேலரியை பொறுத்த வரைக்கும் பெர்மனன்ட் எம்ப்ளாயிஸ் கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான சலுகைகளும் கிடைக்கும். தென் இதுக்கான குவாலிஃபிகேஷன் வைஸ் பார்த்தீங்கன்னா சூப்பரண்டனுக்கு நீங்கள் கிராஜுவேஷன் முடிச்சவங்க, அதாவது எனி டிகிரி படித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். தென் எல்டிசி பொறுத்த வரைக்கும் 12th முடிச்சிருக்கணும், ப்ளஸ் டைப்பிங் நாலேஜ் இங்கிலீஷ் அல்லது ஹிந்தியில் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க. தென் ஸ்டோர் கீப்பருக்கு நீங்கள் 12th முடிச்சிருக்கணும், குக்குக்கு நீங்கள் 10th படிச்சிருக்கணும், அப்புறம் பெயிண்டருக்கு 10th ப்ளஸ் அந்த கன்சர்ன் ட்ரேடில் ஐடிஐ படிச்சிருக்கணும், கார்பெண்டருக்கும் அதே போல் தான் 10th ப்ளஸ் ஐடிஐ, ஹவுஸ் கீப்பிங் ஸ்டாஃப்க்கு நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது. மெட்ரிகுலேஷன் அப்படின்னா 10th தான், ஓகேங்களா? அதனால் இங்கிலீஷ் மீடியம் தான் படிச்சுக்கலாம் அவசியம் இல்லை, ஜஸ்ட் நீங்கள் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே அப்ளை பண்ணலாம். தென் மெஸ் ஸ்டாஃபுக்கும் 10th பாஸ் பண்ணியிருக்கணும், அண்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃபுக்கும் 10th பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது சொல்லியிருக்காங்க, சரிங்களா? செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் ரிட்டன் எக்ஸாமினேஷன் இருக்கும். அதனை தொடர்ந்து அதை ஃபஸ்ட்டு ரிட்டன் எக்ஸாமினேஷனுக்கு அப்புறமா வந்துட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அதை பேஸ் பண்ணி செலெக்ஷன் பண்ணுவாங்க. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுற லாஸ்ட் டேட்டு 30 டேஸ்னு சொல்லியிருக்காங்க. அதாவது 4th அக்டோபருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி சொன்னது போல் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ, எந்த யூனிட்டுக்கு அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த யூனிட்டோட அட்ரஸ் தான் நீங்கள் அப்ளிகேஷன் சென்ட் பண்ணணும்.
அப்ளிகேஷன் ஃபார்மெட் இதுதான். இதே மாதிரி நீங்கள் ஒரு A4 ஷீட்டில் தயார் பண்ணிக்கோங்க. இல்லை என்னென்ன தகவலாம் கேட்டுருக்காங்க எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில்அப் பண்ணி ரீசெண்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் ஒட்டி அதில் செல்ஃப் அட்டஸ்டேஷன் பண்ணணும். அனைத்து டாக்குமெண்ட்டுடைய செல்ஃப் அட்டஸ்டட் காப்பீஸும் நீங்கள் அட்டாச் பண்ணி அந்தந்த யூனிட்டுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் போஸ்ட்லையோ இல்லை ஸ்பீட் போஸ்ட்லையோ அனுப்பிச்சி வைக்கணும். ஓகேங்களா? இதான் அப்ளை பண்ணக்கூடிய ப்ரொசீஜர். இது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ நிறைய நண்பர்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. இது மாதிரி அடுத்தது வரக்கூடிய அரசு வேலைவாய்ப்பு சார்ந்த தகவலை தெரிஞ்சுக்க நம்ம அரசு வேலை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.